ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரதி சௌந்தர்யா எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு சாப்பிடாம எழுந்து போகிறாரு. அதை ஹேமா பார்க்குறாங்க. எல்லார்கிட்டையும் சண்டை போடுறாங்க. எதுக்காக பாட்டு எங்கள் அப்பாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினீங்க, ஆனால் அப்பாவை சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சண்டை போடுறாங்க. அடுத்ததாக கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்கா அப்பாவுக்கு என்ன கலர்மா பிடிக்கும், அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராருல, நான் அவருக்காக ட்ரெஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கண்ணம்மா பதில் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக வக்கீல் வடிவு அங்கே வராங்க. லக்ஷ்மி வடிவு கிட்டக்க சொல்கிறாங்க, அம்மாவோட பர்த்டேக்கு அப்பா வராருல, அவரை வெல்கம் பண்ணி ஃப்ளக்ஸ் வைக்கலான்னு அப்பாவோட ஃபோட்டோ கேட்டேன், ஆனால் அம்மா கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பற்றி நான் எது கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வக்கீல் வடிவு சொல்கிறாங்க, எது உண்மையோ அதை சொல்லிரு கண்ணம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னோட அப்பா டாக்டர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உடனே கண்ணம்மா என்னக்கா அப்படின்னு சொல்லி ஜாடை காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் அங்கிளை மாதிரியே தான் உன் அப்பா இருப்பார், அது போக டாக்டர் அங்கிளுக்கு உன் அப்பா யாருன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மிக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிருது. உண்மையிலே டாக்டர் அங்கிளுக்கு அப்பா பற்றி தெரியுமாம்மா அப்படின்னு கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க. கண்ணம்மாவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் நீ அப்பா பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம், நான் டாக்டர் அங்கிள்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி. அடுத்ததாக பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, நீ சாப்பிடாம வந்தது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுடா, நான் உன்கிட்டக்க மன்னிப்பு வேணா கேட்டுக்கிறேன், நானே உனக்கு ஊட்டி விடுறேன், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ஹேமா பிளேட்டில் பாரதிக்காக சாப்பாடு எடுத்து வச்சு கொண்டு வராங்க. என் டேடி கிட்டக்க மறுபடியும் சண்டை போட வந்துட்டிங்களா பாட்டி, கொஞ்ச நேரமாவது அவரை ரிலாக்ஸாக இருக்க விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என் டேடியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா பாரதிக்கு ஊட்டி விடுறாங்க. இனிமேல் உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க டேடி, நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க டேடி, நான் உங்களுக்காக இருப்பேன் எப்போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுது. அவர் கண் கலங்குறாரு. பாருங்க பாட்டி, இனிமேல் அப்பாவை திட்டாதீங்க, அவர் எப்படி அழுறாரு பாருங்க அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. அடுத்ததான் லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்கா அப்பா கண்டிப்பாக வந்துடுவார்லம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டல, அந்த மாதிரி இந்த தடவை பண்ணிட மாட்டேலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவும் லக்ஷ்மி கிட்டக்க உன் அப்பா வருவாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா வந்ததும் அவர் கூட சேர்ந்து பைக்கில் போகணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இப்படி நிறையா பிளான் வச்சுருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.